ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். கோவில்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கோபுரம், விமானம் இதெல்லாம் தானே. ஆனா கோபுரமே இல்லாம விமானமே இல்லாம வெட்ட வெளியில ஒரு கோவிலை பார்த்திருக்கீங்களா? இல்லையா? அப்ப வாங்க நம்ம இன்னைக்கு அப்படி ஒரு கோவிலை விசிட் பண்ணலாம். இந்த மச்ச நாராயண பெருமாள் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசிஆர்ல இருக்கிற உத்தண்டி பீச்ல ராஜாஜி சாலையில இருக்கு. இந்த கோயிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த மச்ச நாராயண பெருமாள் கோவில் பாத்தீங்கன்னா பீச் ஓரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பீச் ஓரத்துல இந்த கோவில் ரொம்பவும் அமைதியாகவும் அதே சமயத்துல ரொம்பவும் கிளீனாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் இருக்க இடத்த பல வருடங்களுக்கு முன்னாடி சின்மயா மிஷனுக்கு டொனேஷனா கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னும், இது 2015ல இந்த சின்மயா மிஷன் ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல இங்க மச்ச நாராயண பெருமாளை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல விமானங்கள் கிடையாது, கோபுரங்கள் கிடையாது. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் எவர் ஓப்பன் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட மெயின் சன்னதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 அடி உயரத்துல இருக்கிற கிரானைட்டால செதுக்கப்பட்ட மச்ச நாராயண பெருமாள் தான் இந்த கோவிலோட மெயின் சன்னதி. இவரு மச்சம் அப்படின்னா மீன் வடிவத்துல இருக்கிறதுனால இவரை ஒரு குளம் போல தண்ணியில நடுவுல அமைச்சிருக்காங்க. இந்த உலகத்துடைய ஃபர்ஸ்ட் யுகம் அப்படின்னு சொல்லப்படுற சத்திய யுகத்துல உலகம் ஃபுல்லா தண்ணி வந்து சூழ்ந்த போது பெருமாள் மச்ச அவதாரம் எடுத்து இந்த உலகத்தையே காப்பாத்தினாரு அப்படின்றத உணர்த்துற விதமா தான் இந்த கோவில் இப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெருமாளை சுத்தி 108 தூண்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தூணும் 9 அடி உயரம் கொண்டது. ஒவ்வொரு தூண்லையும் அஷ்டோத்தரம், சதநாமாவளி, விஷ்ணு சரசுநாமம் இது எல்லாமே தமிழ், சான்ஸ்கிரிட் மற்றும் இங்கிலீஷ்ல பொறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலை சுத்தி வரும்போது விநாயகர், சிவன், ஆஞ்சநேயர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதிகளும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட நவகிரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஒரு குன்று மாதிரி அமைச்சு அதுல நவகிரகங்களை உட்கார வச்சிருக்காங்க. இதை பார்க்கவே ஒரு மாதிரி கேட்சியாவும் இருந்துச்சு. இந்த கோவிலோட ஸ்பெஷலான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு சமுத்திர ஆர்த்தி ரொம்பவே விசேஷமா இங்க நடைபெறும். இந்த கோவிலோட ஹைலைட்டான ஸ்பாட் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற குட்டீஸ் கோவில் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல 3ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களை மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. இந்த குட்டீஸ் நிச்சயமா இந்த கோவிலை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கோவிலோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக் டேஸ்ல காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரைக்கும், வீக்கெண்ட்ஸ்ல 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரை இந்த கோவில் திறந்து இருக்கும். இந்த கோவிலை பத்தி நான் ஷேர் பண்ண தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,